கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் இந்த காலை வேளையில் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய தலைப்பு ஆவியின் கனியிலே 4வது கனியாகிய பொறுமை, நீடிய பொறுமை. இந்த நாளில் கூட யாக்கோபின் புத்தகத்தில் அவர் எழுதின பொதுவான நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் இதை ஒரு காரியத்தை தெளிவாக கொடுத்திருக்கிறார். இதோ பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உறக்கமும் இரக்கமுள்ளவராய் இருக்கிறாரே. இந்த இடத்துல பாருங்கள், யோபின் சரித்திரம் நமக்கு தெரியும். அவர் கஷ்டப்பட்டதான நாள் கொஞ்சம் தான், கிட்டத்தட்ட 2-2.5 மாதம் தான் அவர் கஷ்டப்பட்டார். அவருக்கு அதிகமான உருக்குலைந்து போனார். பிசாசு அவரை தொட்டான். அதன் மூலமாக அநேக பிரச்சனைகள் வந்தது. பிள்ளைகளை இழந்தான். அவனுடைய ஆடு மாடுகளை இழந்தான். எல்லா காரியத்தையும் இழந்தான். ஆனால் கர்த்தர் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தையும் நம்பிக்கையும் இழந்து போகவில்லை. வேதத்தில் யாக்கோபு மிக அழகாக சொல்கிறார். பொறுமையை குறித்து ஒரு ஓமை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் யோபை சொல்லலாம். யோபு போல ஒருவரும் இந்த உலகத்திலே கஷ்டப்பட்டதில்லை. அதோடு கூட யோபின் பொறுமை தான் மிக முக்கியம். அவன் பொறுமையாக இருந்ததுனாலே இந்த 42ஆம் அதிகாரம் கடைசியில் பார்க்கும் பொழுது அவனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. யோபுக்கு இருந்த எல்லா காரியங்களும் இரட்டிப்பாக கிடைத்தது. அவன் இழந்து போன குமாரத்திகளை காட்டிலும் மிகவும் சௌந்தரியம் உள்ளவர்களாக பிள்ளைகள் பெற்றார்கள். ஆடு மாடு குதிரை எல்லாம் அவனுக்கு அதிக பலமாக இருந்தது. இதனுடைய ரகசியம் என்ன தெரியுமா? பொறுமை. அவன் பொறுமையாக இருந்ததுனாலே அவன் 3-4 தலைமுறைகளை கண்டவனாக அவன் மரித்தான் என்று பார்க்கிறோம். பூரண வயதுள்ளவனாக மரித்தான். அவன் கஷ்டப்பட்டது ரொம்ப ஷார்ட் பீரியட் தான். ஆனாலும் கூட அவனுக்கு அந்த பொறுமை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் ஒன்றுக்கும் கவலைப்பட மாட்டேன், அவர் என்னை எல்லாவற்றையும் எனக்கு திரும்ப தருவார் என்று அவன் விசுவாசித்தான். அவனுடைய நண்பர்கள் அதிகமாக இலக்கரித்து போக பண்ணினார்கள். அப்பொழுதும் அவன் பொறுமையாக இருந்தான். பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்று சொல்வார்கள். ஆனால் இந்த யோபு அந்த எல்லையை கடந்து அதிக பொறுமை உள்ளவனாக இருந்தான். ஆகவே அவன் கடைசியில் பார்க்கும் பொழுது அதிக மேன்மையை பெற்றான் என்று பார்க்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் கூட எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பொறுமையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்மை பின்பகுதியில் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதம் அதுதான் மிகுந்த மனமகிழ்ச்சியான ஒரு காரியம், சந்தோஷம். ஆகவே இந்த நாளிலே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமா? நல்ல ஆண்டவரே, யோபை போல நாங்களும் பொறுமை உள்ளவர்களாக இருக்க கிருபை செய்யுங்க. நீடிய பொறுமையை காத்துக்கொள்ளுங்க. எங்களுக்கு இருக்கிறதான கஷ்டங்கள், துன்பங்கள், நெருக்கடிகள் எல்லாவற்றின் மத்தியிலும் ஆண்டவரே இந்த நீடிய பொறுமை எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கட்டும் ஐயா. அந்த நீடிய பொறுமையை நாங்கள் பெற்றுக்கொண்டு தரித்து கொண்டு ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பொறுமையுள்ள ஒரு நாளாக அமையட்டும். ஆமென்.